வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்னென்னா, காத்திருக்கிறதுக்கும் ஏதோ ஒன்றுக்காக காத்திருக்கிறதுக்கும் இடையில் என்ன வித்தியாசம்னா, சிறு வித்தியாசம்தான். ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கைக்கும் ஒரு மன உளைச்சல் உள்ள வாழ்க்கைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம்தான் இதில் இருக்குது. ஒரு கர்ப்பமான பெண் கர்ப்பமாகி உண்டான தருணத்தோட அவங்களோட செயல் முடிவடைஞ்சிருது. அவங்க அதுக்கடுத்து வெறுமனே 10 மாதம் காத்திருக்கணும், அவ்வளோதான். இப்போது அந்த பெண்ணோட பொறுப்பு முடிஞ்சிருச்சு. அடுத்து அந்த 10 மாதங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவங்க பொறுமையாக இருக்கணும், காத்திருக்கணும் வெறுமையாக. அந்த காத்திருக்கிற கலையை அவங்க கற்றுக்கல அப்படின்னா, அந்த 10 மாதங்கள் அவங்க மன உளைச்சலோடு இல்லாமல் பதட்டம், டென்ஷன், கோபம், வருத்தம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க கடந்து போக வேண்டியிருக்கும். அந்த 10வது மாதம் அந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய ஆனந்தத்தை அவங்க ஏற்கனவே இழந்திருப்பாங்க. அந்த டென்ஷன் மூலமாக ஏற்கனவே பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க அவங்க அந்த சூழ்நிலையில் இருக்க முடியாது. ஆனால் பெண்ணா, நமக்கு ஏதாவது துன்பம் வருமா இப்படின்னு பலவிதமான மன அலைச்சலுக்கு அவங்க உட்படுவாங்க. இதை தவிர்க்க வெறுமனே காத்திருக்கணும், ஏதோ ஒன்றுக்கு காத்திருக்காம. ஒரு பஸ் நிறுத்தத்துக்கு போயிட்டோம், பஸ் வரும் வரை காத்திருக்கணும். திரும்ப திரும்ப 2 பக்கமும் பார்க்குறதுனாலையோ, வலது பக்கம் இடது பக்கம் நடக்கிறதுனாலையோ பஸ் வந்துடாது. அது சரியான டைமுக்கு தான் வரும். இந்த காத்திருத்தல் தான் நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை நம்ம கற்றுறோம். வெறுமனே காத்திருக்கிறது, பஸ் ஸ்டாப்பில் பஸ் வரும் தெரிஞ்ச ஒரு அமைதியோடு இருந்தால் இயல்பாக ஆனந்தமாக நம்ம பயணம் செய்ய முடியும். இந்த மன உளைச்சல் தேவையில்லாமல் நம்ம உருவாக்கிக்கிட்டது. இது ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் நல்லா பொருந்தும். நம்ம கடமையெல்லாம் செய்துட்டு அமைதியாக காத்திருக்கணும். இல்லை, அமைதியாக காத்திருக்காமல் நம்ம பொறுமை இழந்து அடுத்தடுத்து செயல்களை தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு நடைபெற வேண்டிய எந்த செயலும் நம்மளால் உணர்ந்து கொள்ளவே முடியாது. கண்ணு முன்னாடி இன்பம் வந்தாலும் அதை நம்ம இன்பமாக பார்க்குற நிலையை கடந்திருப்போம். அனுபவம் கையில் வந்திருந்தாலும் அது வலிக்கு கண்டிப்பாக போயிருக்கும். இங்கே மௌனம்தான், மௌனத்துடன் கூடிய காத்திருத்தல், வெறுமனை காத்திருத்தல். ஏதாவது ஒன்றுக்காக நம்ம காத்திருக்கும் போது ஏதாவது எதிர்பார்ப்பு நமக்குள்ளே வந்துடுது. அது பல துன்பங்களையும் கொண்டுருது. வெற்றி நம்ம கண் முன்னாடி வந்தாலும் நம்ம ரொம்ப களைச்சி போயிருப்போம். ஏதோ ஒரு கடமைக்காண்டி வாழ்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்மளோட பங்கு என்னென்னா, கடமையை செய்யணும், பலனை எதிர்பார்க்கக்கூடாது. இந்த வரி இதுக்கு பொருத்தமாக இருக்கும். வெறுமனே காத்திருக்கிறது, அதுதான் நம்மளை அமைதியான ஒரு இயல்பான ஒரு முன்னேற்றத்திற்கு அழைச்சி செல்லும். ஒரு விவசாயி நிலத்தில் விதைக்கிறது மட்டும்தான் அவனோட பொறுப்பு. நிலத்தை பயன்படுத்தி விதைகளை விதைக்கிறது. அடுத்து பொறுப்பு அவனோடது இல்லை. அந்த பொறுப்பு அவன் அந்த கலையை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நல்ல விளைச்சலை அடைஞ்சால் ஒரு ஆனந்தத்தை அடைய முடியும். இல்லைன்னா எவ்வளோ பெரிய விளைச்சல் வந்தாலும் ஆனந்தத்தை அடைய முடியாது. இப்படி பதட்டம், முளை வருமா வராதா, இந்த செயல் நடக்குமா நடக்காதா, இப்படி பல குழப்பங்களை முன்னிறுத்தி வைக்கும்போது அதோட செயல் அந்த விளைவில் இன்பத்தை ஏற்கனவே இழந்து விடுது. மனிதனோட ஒரு எல்லை இது வரைக்கும் தான் அப்படின்னு ஒரு